தங்கச்சி குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி அண்ணா. குஷி குஷியா இருக்கும். ஓம் ம். சாந்தி. சரி, ஓகே. ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. நியூ இயர் வரப்போகுது. ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் வாழ்த்துக்கள். ஆ, இன்னைக்கு அனைவருக்கும் ம், என் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு வந்து அப்படியே பொங்கலும் வரப்போகுது இல்லையா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி. ஆ, ம். ரொம்ப முக்கியமான டாபிக் டெலிபதி. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு புரியாத புதிராக இருக்குது. அப்படி நிஜமாகவே இருக்குமா? டெலிபதி ஒரு எட்ட இருக்கிறவங்க நினைக்கிறத நம்மளால இங்க இருந்தே உணர முடியுமா? அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இந்த வேர்டு வந்து இருக்குது. டெலிபதின்ற வேர்டு. இருக்கு. அது ஒரு கூட சயின்ஸ் கூட மாதிரியே சொல்லுவாங்க. இருக்கு. ஸோ அதை பத்தி கூட நீங்க என்ன சொல்லுவாங்க. சொல்றீங்க? நான் வந்து உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். நீ ஏன் கால் பண்ணிட்ட? நான் ம், உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ எதிர்த்தாப்புல கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படி ம், சொல்லுவாங்க. ம், ம். நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீயே கால் பண்ணிட்ட. Correct. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதனாலே பயந்துட்டு ஒரு சிலருக்கு அது மாதிரி நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அதுக்கு பயந்துட்டு ஐயோ எங்கேயாவது தப்பா நினைச்சா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயம் வரும்போது தான் அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோல்ல இல்லைன்றதே அவங்களுக்கு தெரியுது. ஆனா சரி. இப்ப இறைவன் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, பிறர் மனதில் இருப்பதை தெரிஞ்சுக்கிறது முடியும். பிறர் மனதில் நினைப்பதை கடவுளாலையும் முடியும், கடவுளுடைய குழந்தைகளாகிய நம்மளாலையும் முடியும்ன்ற. மாறவே முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்ப பக்கத்து வீடு இருக்கிறாங்க, ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரே ஒரு செவுரு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தட்டால் ம். புடால் கத்துனாங்கன்னா கேட்கும். ஆனா தெளிவா ம். கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடகடன்னு உங்க ரூம்ல இருக்கிற டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, ஃபேன் எல்லாம் கூட ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிட்டு. அமைதியா இருந்தா கேட்கும். கிளீனா கேட்கும் இல்லையா? இது வந்து ஸ்தூலமான சத்தம். அதே மாதிரி ஆமா. மனதில் ஓடுறது சூக்ஷ்ம சத்தம். வெளியில வரல இன்னும். உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க மனதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, எண்ணங்கள் ஓடுறத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அது கேட்கும் அப்படின்னு கடவுள் சொல்றார். ஸோ சூப்பர் ம், எக்ஸ்பிளனேஷன். இது சமீபமா முரளியில வந்தது. அவ்யக்த முரளியில வந்தது. ஸோ ஆனா இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குது. என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா, இது நமக்கு கடவுள் வந்து இது ஒரு மேஜிக் கத்துக் குடுக்கறதுக்காக கத்துக் குடுக்கல. அவர் கத்துக் குடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ம். ஏன்னா கடைசி நேரத்துல வந்து உலக அழிவுல நமக்கு காட்சியே கிடைக்கும்ன்றார். அமெரிக்காவுல ஒரு இடத்துல நிலச்சரிவு அல்லது ஏதோ ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா, இங்க உங்களுக்கு காட்சி கிடைக்கும். இங்க இருந்துகிட்டு நீங்க அவங்க என்ன பண்ணணும்ன்றத நீங்க நினைக்கிறது அவங்க கேட்ச் பண்ணுவாங்க. அதுவும் பண்ண முடியும். ம். அவங்க நினைக்கிறதும் உங்களால கிரகிக்க முடியும். நீங்க நினைப்பதை அவங்களுக்கு கடத்தவும் முடியும். உங்களுடைய எண்ணம் மட்டும் பக்காவா இருந்தா போதும். அவங்க எண்ணம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அந்த நேரம் ஒரு ஓகே. பதட்டத்துல அல்லது அமைதியா இருக்கும் பொழுது, உங்களுடைய சக்தியினாலே அவங்களுடைய மன ஓட்டத்தை நிறுத்தி, நீங்க நினைக்கிறத அவங்களுக்கு அதுதான் ஆக்சுவலா நம்ம பிரம்மகுமாரிகள டச் பண்றாரு. கடவுள் டச் பண்ணிட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒண்ணு பாயிண்ட் வரும். அது ஆமா. என்னன்னா, அவர் டச் பண்றது. அதுக்கு கடவுள் சொல்றது என்னன்னா, உங்களுடைய மைண்ட தெளிவா வச்சுக்கிட்டா போதும். தெளிவா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, எண்ணங்களற்ற நிலை கிடையாது. ஆனா ம். தாட்லெஸ் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். ஆனா நிஜமாகவே அது தாட்லெஸ் ஸ்டேஜ் ஆனா அது கிடையாது. வேற என்ன ம். அப்படின்னா, ஏன்னா எண்ணங்கள் இல்லாம மனதால இருக்க முடியாது. மனதுடைய வேலையே எண்ணத்த உருவாக்குறது தான். எண்ணத்தை ம். உருவாக்கும். ஆனால் அதுவா உருவாக்காமல், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதை உருவாக்குற அளவுக்கு உங்க கண்ட்ரோல்ல அத எடுத்துட்டு வரணும். வண்டி எப்படியும் ஓடப்போகுது. ஆனா நான் நினைக்கிற திசையில அது ஓடணும். ம். இதுதான் இங்க விஷயமே. வண்டிக்கு பிரேக் கிடையாது. ஆனா ஆக்சிடென்ட் ஆகாம ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும். சோ அப்ப கடவுள் சொல்றாரு, பாசிட்டிவான எண்ணங்கள். இங்க பாசிட்டிவான எண்ணங்கள்னா நான் வந்து அப்படியே பெரிய ஆளாயிடுவேன், இதாயிடுவேன். அது பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. அத பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோல போடுறோம். பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன? நெகட்டிவ் திங்கிங் என்னன்ட்டு. இங்க பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து இறைவன் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மட்டுமே. பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானம், முரளின்னு சொல்றோம்.
அதோடைய அதுவே சாரம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான். பாசிட்டிவ் எண்ணங்கள். 5000 வருட காலச்சக்கரம். முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம் இறைவன் பூமிக்கு வந்து சொல்றார். அதத்தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முரளி அப்படின்னு போதிக்கிறாங்க. என்ன அதோடைய சாரம்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலயே இருப்போம். ஆத்மானா உயிர். அது புருவமத்தில நட்சத்திரமா ஜொலிக்கனால தான் இங்க பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவுக்குள்ள தான் மனம், புத்தி இருக்கு. ஆத்மாவே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அதுக்குள்ள மனம், புத்தி, சமஸ்காரம்னு இருக்குது. ஸோ அப்ப ம். அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வு மட்டுமே சொர்க்கத்தில் இருக்கும். பிறரை பார்த்தாலும் புருவ மத்தியில இருக்கிற ஆத்மாவை தான் பார்ப்பார். அவங்களுடைய கவனம் வந்து 99% ஆத்மாவுல தான் இருக்கும். 1% தான் சுத்தி இருக்கிறதுல இருக்கும். லைட்டா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? யாருடைய உருவமும் மனசுல பதியாது. ஸோ இங்க லவ் வர்றதுக்கெல்லாம் காரணம் அதுதானே. அந்த மைண்டுக்குள்ள பதிஞ்சது வந்து அழிக்க முடியலன்னு தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. அடுத்தது அவங்க பேசுறதும் அந்த நேரத்துக்கு பெருசா உங்க மைண்டுக்குள்ள போகாது. பட் தேவையான அளவுக்கு மைண்டுக்குள்ள போகும். அதுக்கான பதில ஒரே வார்த்தையில சொல்லிருவீங்க. இன்னொன்னு அங்க இருக்கிறவங்க வளவளன்னு பேசவும் மாட்டாங்க. ஏன்னா ம். தேவையில்லாத எண்ணம் வரும்போது தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிதான் இயல்பாகவே சொர்க்கத்துல இருக்கும். சொர்க்கத்தில் எல்லோருக்குமே மற்றவர்கள் நினைக்கிறது தெரியும். ஏன்னா ம். அவங்களுடைய கவனம் ஆத்மாவிலேயே இருக்கிறதுனால, ஏன்னா இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல் பாசிட்டிவ் எண்ணம்ன்றது நான் ஆத்மான்றது தான். அதை தவிர்த்து ம். எல்லாமே வீண் எண்ணம். அந்த வீண் எண்ணத்துடைய அடுத்த கட்டம் தான் நெகட்டிவ் எண்ணம். வீண் எண்ணத்தையே வரவிடாம இருக்குது. அது இயல்பாகவே அங்க இருக்கும் சொர்க்கத்துல. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள தான் இன்னைக்கு இந்த கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன் கும்பிடுறோம்? நான் நல்லா இருக்கணும்னு அவங்க அவங்க நினைச்சா தெய்வீக நடந்துடும். குணங்களோட இருக்கிறாங்க. பிளஸ் இல்ல, நான் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்தால் அது நடந்துடும். அவங்க நினைத்தால். ஏன்னா அவங்க வீண் எண்ணம் வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே. குருமார்கள் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதும் அதுதான். அவங்க வேற எந்த எண்ணமும் இருக்காது. இவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் வைப்பாங்க. ஆனா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க? வாய் நல்லா இருக்கணும்னு சொல்லும். மனசு வேற ஏதோ சொல்லும். ஸோ ஆமா. அந்த மாரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்ப சொர்க்கத்தில் தேவதைகளுக்கு வீண் எண்ணமே வராம இருக்கிறதுக்கு காரணம் ஆத்மான்ற எண்ணத்திலேயே இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு அமைதியும், ஆனந்தத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிரந்தரமாக. அது சொர்க்கம் தான். ரொம்ப அழகாக இருக்கும். மனிதர்களும் அழகாக இருப்பாங்க. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. ஆனால் எதன் மீதும் அவங்களுக்கு ஆசையோ, பற்றோ, ஈர்ப்போ இருக்காது. ஆனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. அது உள்ள இருந்தே வருது. அதனால அவங்க திருப்தியா இருப்பாங்க. வெளி உலகத்து விஷயத்தை சார்ந்து அவங்களுடைய ஆனந்தமோ, அமைதியோ இருக்காது. ஏன்னா வெளி உலகத்தை சார்ந்தாலே அது உங்களை ஏமாத்திடும். அது எல்லாமே அழியக்கூடியது, மாறக்கூடியது. ஸோ அழிவற்ற ஆத்மாவில் அவங்களுடைய கவனம் இருக்கும்போது தான் சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் இருப்பாங்க. சத்துனா சத்தியமான அல்லது அழிவற்ற, சித்துனா உயிரோட்டமான ஆனந்த ஸ்வரூபம். எப்பவுமே இருக்கும், நிரந்தரமாக. ஆனா போக போக என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆத்ம சக்தி இழக்க இழக்க வெளி உலகத்துல கொஞ்சம் அப்படி புத்தி தடுமாற ஆரம்பிக்குது. நம்ம சின்ன வயசுல இருந்து வர்றதுதான். சின்ன வயசுல இருக்கும்போது அந்த எதிர்ப்பால் ஈர்ப்பெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வர ம். ஆரம்பிக்கும். அப்ப மனசு தடுமாற ஆரம்பிக்குது. ஏன்னா ஆத்ம சக்தி இழக்குது. அதே மாரி தான் 2500 வருஷம் கழிச்சு ஸ்லைட்டா தடுமாற ஆரம்பிக்கும். அதுவும் அவனுடைய மனைவிய பார்த்து தான். ம். அதுவரைக்கும் மனைவிய பார்த்து கூட சலனமாகாது. அப்ப எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது, மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர, காமத்தினால் குழந்தை காமம்னா என்னன்னே தெரியாது அங்க இருக்கிற யாருக்கும். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். அவ்வளோ ம். பரிசுத்தமானவர்கள். கடவுளுக்கு ஈக்குவலா அங்க இருந்த எல்லோருமே. ஆனா இங்க ஆத்ம சக்தி இழக்குது பார்த்தீங்களா? அப்பதான் அந்த இவ அழகா இருக்கிறாள்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. இதெல்லாம் போகுது. அப்புறம் மற்றவர்களை பார்க்குறாங்க. அப்படியே ஏன்னா முதல் எதிரியே இந்த காமம் தான். இது ஸ்லைட்டா சலனமாகும்போது என்ன ஆகும்னா, மைண்ட் வந்து ஒரு ஆட்டம் காட்டிட்டு போயிடும். அப்ப ஒரு 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 கம்பு நட்டு வச்சிருக்கிறோம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அத புடிச்சு நல்லா அசைச்சுட்டு போயிட்டா என்ன ஆயிடும்? அதுக்கப்புறம் லூஸ் ஆயிடும். அதே மாரி தான் விவசாயம். மைண்ட் இந்த காமத்தினால ஆட்டம் கண்ட பிறகு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். ஆட சுத்தி இருக்கிற ஆரம்பிச்சுரும். விஷயத்த எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மயங்க ஆரம்பிக்கும். சின்ன வயசுல பட்டாம்பூச்சி, ரோஜா பூவ பார்த்து, "ஆ வாவ்!" அப்படின்னாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமத்துல விழுந்து கிடப்பாங்க.
அது அது முன் ஜென்மத்துல காமத்துல விழுந்ததுதான் இங்க அழகா காட்டுது. அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க போயிடும். நண்பர்களோட அரட்டை, ம். சினிமா, சுத்துறது, விதவிதமா சாப்பிடுறது. ஏன்னா மனம் வந்து அதை திருப்தியே படுத்த முடியாது. நீங்க பாட்டுக்கு தீனி போட்டு போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பத்தலன்ட்டு போயிடும். என்ன இது, எனக்கு திருப்தி இல்லைன்னும். அப்ப ம். இல்லையா, நிறைய கணவன் மனைவிக்கு இடையில இதுதான் பிரச்சனை. குழந்தைங்களை திருப்திப்படுத்துறது அதை விட பெரிய பிரச்சனை. நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி ஆமா. போடுங்க, திருப்தியே ஆகாது. ஆகாது. இது வேணும், அது வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப என்னன்னா ஆத்மாவுக்கு அங்க சக்தி இல்லாம இருக்குது. நாம குழந்தையா இருக்கும்போது அப்படி கேட்கலையே, ஏன் இப்ப மட்டும் கேக்குது? கேட்கவே இல்ல. காரணம் என்னன்னா ஆத்மாக்கு சக்தி போயிடுச்சு. இப்ப சக்தியை நிரப்புற வழியை பண்ணணும், இல்லைன்னா பெருசானா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். ம். போய் கணவன் கிட்ட மனைவி கிட்ட சைக்கோ மாதிரி நடந்துப்பாங்க. அதுவே ஒரு சைக்கோவா தான் வரும். ஏன்னா எல்லாமே அப்படித்தானே இருக்குது. ஸோ ரொம்ப மோசமா இருக்கும் ம். உலகம். ம். ஸோ இப்படிதான் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழக்க இழக்க வெளி உலக கவர்ச்சியில மயங்கும் போது தான் உள்ளுக்குள்ள இருந்து சாத்தான் எழுந்திருக்கிறான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் சொர்க்கத்துல இல்லவே இல்லை. அதனாலதான் ஆனந்தமா இருக்கும். அது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருந்தா கூட அதனால ஆனந்தம் வரல, உள்ள இருந்து வந்தது. ஆனால் எப்ப வெளி உலகத்துல இருந்து மயங்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அதனால ம். என்ன ஆகுன்னா, எதுலெல்லாம் நீங்க மயங்குறீங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து அபகரிக்கப்படும். ஸோ அழகுல இதெல்லாம் ரொம்ப நம்ம மயங்குறீங்களா? பிடிக்குதுன்னு நெனைக்கிறோமோ, அதெல்லாம் நீங்க இழந்துருவோம் அழகுல நம்ம. மயங்குறீங்கன்னா, அழகே இல்லாத இடத்துல போய் பிறப்பீங்க. வெள்ள வெளேர்ன்னு இருக்கிறவங்கள ம். பிடிக்குமா? நல்லா கண்ணங்கரேர்ன்னு இருக்கிற ஏரியால போய் பிறப்பீங்க. அந்த கண்ணங்கரேர்ன்னு ம். இருக்கிற ஏரியால இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வெள்ள வெளேர்ன்னு இருக்கிறவங்கள தான் புடிக்கும். ஆனா பார்க்குற வாய்ப்பே கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி நல்ல பணம், அது இது பணத்தின் மீது ஆசை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் சொல்றாங்கல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச். ஒண்ணும் இல்லாம $1,000,000 நான் சம்பாதிச்சேன். மோட்டிவேஷன் கிளாஸ். அவங்கலாம் ஒரு பைசா ம். இல்லாத ஒரு இடத்துல போய் பொறப்பாங்க. இங்க கோடி கோடியா சேர்த்து வச்சிருப்பாரு. சேர்த்து வச்சுட்டு அங்க போய் ஏழையா பொறப்பான். அதை யார் அனுபவிக்கிறதுக்கு அந்த குழந்தை அந்த வீட்டுல பொறக்கும் இல்லையா? அது அனுபவிக்கும். அது எப்படி இருக்கும்னா, முன் ஜென்மத்துல எந்த ஆசையும் இல்லாம இருந்திருக்கும். அதுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்க ரகசியமே வந்து, சரி நம்ம ஒரு டாபிக் விட்டு வேற ஏதோ பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வேற வேற டாபிக் ஆக்சுவலா. சரி, இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அனைத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். இப்ப கடவுள் என்ன சொல்றாரு? இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல உந்தப்பட்டு நிறைய பாவங்களை செஞ்சுட்டோம். அதுக்கு தண்டனை வேற கிடைக்கும். தண்டனை வந்து பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் எல்லாமே நடக்குது. இந்த நேரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். வந்து ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு, இந்த பூமி மீண்டும் சொர்க்கமாக போகுது. இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் திரும்ப திரும்ப சுத்தும். சொர்க்கம் தானா நரகமாகும். ஏன்னா புதுசு தானா பழசாயிடும். அதுக்கு கடவுள் தேவையில்லை. ஆனா நரகத்தை சொர்க்கமாக்க தான் கடவுள் தேவை. அதுக்கு தான் வர வந்து சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்னு உணர்ந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் ஆத்மான்னு உணருங்க. ஆனா அந்த சக்தி இல்லை. இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்ப என் ஒருவனை நினைவு செய்யுங்க. அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும், சக்தி நிரம்பும். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, வெளி உலக கவர்ச்சியில இருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும், தாங்காக ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துல வெளியில உள்ள விஷயங்களை பார்ப்பதை வலுக்கட்டாயமாக நீங்க நிறுத்தணும். ம். இல்லையா? இதையும் பண்ணணும், இறைவனையும் நினைக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானமாகிய முரளியும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. இப்ப எதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்கிறார்? சொர்க்கத்துக்கு போறதுக்காக. இன்னொன்னு, இதுவரைக்கும் செஞ்சீங்க இல்லையா பாவம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், எதனால நீங்க பாவம் செய்தீர்களோ அந்த குணம் உங்களுக்குள்ள இருக்கும். ம். அதுக்கு நீங்க தண்டனையும் அனுபவிச்சிருப்பீங்க, முன் ஜென்மத்திலே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த குணம் உள்ள இருக்குது இல்லையா, அது இப்ப உலகம் இன்னும் மோசமாக ஆகும்போது இன்னும் அந்த குணம் ஆக்ரோஷமா வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி ம். வெளிப்படும் பொழுதுதான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதை வெளிப்பட ம். விடாம அடிச்சு சாகடிச்சிடுங்கன்றார். பண்ணிடணும். ம். ம். சோ அப்படி அழிக்கிறதுக்கு தான் என் நினைவிலேயே மூழ்கி இருங்க, ஆத்மான்ற உணர்வுலயே இருங்க. உடலே பார்க்காதீங்க. உடலை பார்க்காம எப்படி காமம் வரும்?
ம். உடலை பார்த்தால் தானே பற்று வரும். என் குழந்தை முஸ்லிம்கள் வந்து அந்த முகத்த மூடுறது, அவங்க சொல்றாங்க முகத்த அவங்க மூட தேவையில்ல. ஆ கண்ண மட்டும் தெரியிற மாரி போடுறதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க போட்டிருக்கிற மாரி தான் போடணுன்றாங்க. அத ம். குரான்ல எப்படி போட்டிருக்கோ அது வேற விஷயம். ஆனா உண்மையிலே கண்ணு மட்டும் தெரியுறது அல்லது கண்ணு கூட தெரியாம ஒண்ணு வச்சு போடுவாங்க இல்லையா? ஸ்லைட்டா ஒரு துணி வச்சு மூடுவாங்க இல்லையா? அது உண்மையிலே நல்லது. அந்த பெண்களுக்கு இல்ல, ம். ஆண்களுக்கு. இல்லையா? அவங்க ம். பார்க்க மாட்டாங்க. பார்த்து மயங்க மாட்டாங்க. ஆனால் அதுக்காக எல்லாரையும் பர்தா போட இருக்க சொன்னா ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்க. ம்ஹ்ம். இல்லையா? அப்ப கடவுள் சொல்றாரு, உலகம் இன்னும் மோசமாகும். முஸ்லிம்களே பர்தா போடாம ரொம்ப கவர்ச்சிகரமாக நடனம் ஆடுற சூழ்நிலையெல்லாம் வரப்போகுது. பயங்கர ம். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஈரான். அங்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, 2 பீஸ் போட்டு நடந்தா. ஸ்விம் ஸ்விம்மிங் சூட் கூட ம். கிடையாது. 2 பீஸ் ஆ ம். போட்டுட்டு உள்ளாடையிலே பப்ளிக்ல நடந்தா. அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். மனநலம் பாதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ அப்படி நடந்தது எதுக்குன்னா, அந்த பர்தா ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட்டதுக்கு எதிர்ப்பு ஃபாலோ தெரிவிச்சு. பண்றாங்க. அதனால ம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த எதிர்ப்பு தெரிவிச்சா கூட உடனே அவங்கள புடிச்சு அரெஸ்ட் பண்ற மாதிரி சட்டத்த கடுமையாக்கிட்டாங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு கடுமையாக்க முடியும்? எவ்வளவு நாள் அந்த சட்டத்தின் ஆதாரத்துல இருப்பீங்க? ஏன்னா, ஒரு பொண்ணு அப்படி நடக்குறான்னா, உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இந்த இந்த குணம் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த நேரம் வேணாலும் அது நம்மளும் வெடிச்சிடும். அவங்கள மாரி இருக்கணும். இப்ப வந்து என்னது, அந்த கடுமையான சட்டத்த வச்சு அடக்கி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப பெண்கள் எல்லாம் வந்து இழுத்து மூடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு எங்கேயுமே யாருமே சொல்ல முடியாது. முஸ்லிம் நாடுகள விட்டுருங்க. மத்த இடத்துல. ம். அப்ப ஆனா அப்படி இழுத்து மூடிட்டு இருக்கிற பெண்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள்ல 4 கல்யாணம் பண்றானே. அவன் எத வச்சு மயங்குறான்னே தெரியல. இல்லையா? ம். அப்ப அதனால மற்றவர்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா உங்க கண்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் ம். பண்றதுன்னா கண்ண மூடிக்கிறது கிடையாது. அது பலகீனம். இல்ல நெறைய ஆண்கள் வந்து பெண்கள பார்த்து பேசும்போது டக்குனு கீழ குனிஞ்சுக்குவாங்க. பார்க்கவே மாட்டாங்க. பேசும்பொழுது ரோட்ல போம்போது பார்க்கலன்னா அது வேற விஷயம். பேச வேண்டிய சூழ்நிலையிலே கீழயே குனிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ம். பலகீனமா இருக்கிறது. ஆத்ம பலகீனமா இருக்குது. டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகுதுன்றதுனால. வயசான பாட்டிய பார்த்தா கூட அப்படிதான் பேசுறாங்க. அந்த மாரிலாம் இருக்கிறாங்க. இன்டர்வியூல கூட நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும். கண்ணு டூ பார்க்கணும். அதுதான் கான்ஃபிடென்ட் தரும்னு சொல்லி தருவாங்க. இங்க கண்ண பார்க்கிற விஷயம் கிடையாது. புருவ மத்திய மட்டும் தான் பார்க்கணும். கண்ணு தான் மிகப்பெரிய எதிரியே. இல்லையா? முஸ்லிம்கள் கண்ணு மட்டும் தெரியுதுன்றாங்க இல்லையா? அது போதுமே. விழறதெல்லாம் கண்ல தானே விழறாங்க. இல்லையா? ஆ அப்ப வந்து புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது. அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். அப்படிதான் சொர்க்கத்துல இருந்தீங்க. ஆனா இப்ப அந்த சக்தி இல்ல. அதனால என்னை நினைவு பண்ணிக்கிட்டே, இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னு கடவுள் சொல்றார். இதுதான் உண்மையிலே பாசிட்டிவ் திங்கிங். ஏன்னா இதன் மூலமா தான் நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்க. 5000 வருடமாக இழந்த அத்தனையும் மீண்டும் அடைய போறீங்க. அங்க எந்த விதமான துக்கமும் இருக்காது. குழந்தை பிறக்கும்போதே சிரிச்சுக்கிட்டே பிறக்கும். தாய் கூட பிரசவ வலி இல்லாமல் தான் பிரசவிப்பார். உண்மையிலே சுகப்பிரசவம்னு அங்கதான் சொல்லணும். இங்க சுகப்பிரசவம் என்ன அழாமல குழந்தை பெத்துக்கிறாங்க. எதுக்கு சுகப்பிரசவம்னு பேர் வச்சிருக்காங்கன்னே தெரியல. இல்லையா? ஆக்சுவலா அது வலிக்குதுன்னு தான் நெறைய பேர் ஆப்பரேஷனே பண்ண சொல்லுவாங்க. பண்ண சொல்லுவாங்க. சோ உண்மையில் சுகப்பிரசவம்ன்றது சொர்க்கத்துல தான். காரணம் காமம் இல்ல. காமம் இல்லன்னா தண்டனை கிடையாது. அப்படி தூய்மையாக இருந்தோம். இப்ப தூய்மை இழந்துட்டோம். இப்ப மெயினா மிகப்பெரிய எதிரி காமம்ன்ற. இல்லையா? அந்த குழந்தைங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு காலேஜ்ல அது ஆக்சுவலா லேடீஸ் காலேஜ். வெறும் லேடீஸ் தான் ம். படிக்கிறாங்க. கிறிஸ்டியன் காலேஜ். அங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் லவ் பண்றாங்க. பையன் அல்ல. பொண்ணுங்களே. பொண்ணுங்களே லவ் பண்றாங்க. டீச்சர லவ் பண்றாங்க. டீச்சர் ஸ்டூடண்ட்ட லவ் பண்றாங்க. இப்ப மொத்தத்துல அங்க காமம் இருக்குது. பசங்களே இல்லையா? நாங்க இருக்கிறவங்களே லவ் பண்ணிக்கிறோம்னு பண்ணிக்கிறாங்க. உலகம் எவ்வளவு பலகீனமா இருக்கு பாருங்க. பசங்க தொரத்தி தொரத்தி லவ் பண்ணுவாங்க. சைக்கோ இதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி பொண்ணு பண்றா. புர்கா போட்டுட்டு போயி, அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறா. மிரட்டுறா. ம். நீ ம். ஏத்துக்கலன்னா நான் உள்ள வந்து பிரச்சனை பண்ணுவேன்ட்டு. பையன் வந்து பிரச்சனை பண்ணாலே ஷாக் ஆகும். பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணா ம். என்ன ஆகும்? இல்லையா? ம். அந்த அளவுக்கு வந்து பலகீனமா ஆயிட்டாங்க எல்லாரும்.
இப்ப அந்த பலகீனமாக இருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனைன்னு தெரியணும்னா, நீங்க பலமா இருக்கணும். இல்லன்னா உங்களுக்கு அது தெரியாது. அப்ப நீங்க பலமா இருக்கணும்னா, கடவுள் சொல்றாரு, இந்த உலகத்துல நடக்கிற எதிலுமே உங்க கவனம் இருக்கக்கூடாதுன்ற. அப்ப எங்க இருக்கணும்? உங்களுக்காகவே நான் ஒரு உலகத்த படைச்சிருக்கிறேன். அது ம். என்னன்னா, இது பூமின்னு வச்சுக்கோங்க. இது ஆத்மாக்கள் இருக்கிற இடம். கடவுளும் இங்க தான் இருக்காரு. இங்கேருந்து பூமிக்கு வரும். 2த்துக்கும் இடையில ஒரு ஒளி உலகம் இருக்குது. அது நமக்காகவே படைக்கிறார். சூக்ஷ்ம லோகம்ன்ட்டு. அங்க வந்துடுங்க. ஸோ அங்க வர்றதுன்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற அனைத்தையும் மறந்தால் தான் அங்கேயே உங்களால ஸ்திரமா இருக்க முடியும். அப்படி போறது தான் ஏஞ்சல், பரிஸ்தா, மலக்குகள்ன்ட்டு முஸ்லிம் மதத்துல சொல்லுவாங்க. அங்க உங்களுடைய வேலையே எல்லோருக்கும் சக்தி கொடுக்கிறது மட்டுமே. நான் தப்பிச்சுட்டேன். ம். மற்றவர்களையும் தப்பிக்க வைக்கிறேன். ம். உடம்புல இருந்துகிட்டே உடல் உணர்வை கடந்து போயிடுறது. உடல் சார்ந்த அந்த உறவுகளை எல்லாம் என் அப்பா, அம்மா, கணவன், மனைவி எல்லாம் அந்த அது பேர் எல்லைக்குட்பட்ட உறவுகள். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட உறவு. என்னது? எல்லாம் என் சகோதர ஆத்மா. என் அப்பாவுடைய, சிவனுடைய குழந்தை. அப்ப என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். அவங்கள காப்பாத்தணும். அந்த ஒரு எண்ணம் மட்டும் அப்பதான் அந்த கருணையே வரும். கடவுளுக்கு ஈக்குவலான கருணை. அப்ப பிடிச்சவன், பிடிக்காதவன் அதெல்லாம் கிடையாது. அவங்கவங்க நடிப்பு, அத நடிக்கிறாங்க. சக்தி இழந்தா அவனுக்குள்ள காமம் வரதான் செய்யும், கோபம் வரதான் செய்யும், ஏமாத்ததான் செய்வான், அப்படிலாம் பண்ணுவான். சக்தி இல்லாததுனால. ஸோ சக்தியை கொடுக்கணும். ஏன்னா அதுக்கான தண்டனையும் அனுபவிப்பாங்க. ஆனா எவ்வளவுதான் தண்டனை அனுபவிப்பாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு கருவியாக தான் கடவுள் நம்மள வச்சிருக்கிறார். அப்ப அந்த மாரி பயிற்சி பக்காவா பண்ண உங்களுக்கு காட்சி கிடைக்க ஆரம்பிக்கும். யாருக்கு உங்களுடைய தேவை இருக்குதோ அவங்களுடைய காட்சி வரும். நீங்க வீட்டுக்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அமெரிக்கால நடக்கிறது, ஆப்பிரிக்கால நடக்கிறது, எந்த நாடுன்னே தெரியாத இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் சக்திய குடுப்பீங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய மைண்ட்ல என்ன சக்தி தேவை குறையா இருக்குது அப்படின்னு ஒரு செகண்ட்ல அறிஞ்சு அந்த சக்தியின் சொரூபமாகி அங்க சக்தியை நிரப்புவீங்க. So அதற்காக நீங்க ம். பண்ற தியாகம் தான் எல்லைக்குட்பட்ட அனைத்தையும் புத்தியிலிருந்து நீக்கிறது. நீக்கணும். ஒரு இறைவனின் நினைவுல மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் பாசிட்டிவ் திங்கிங்ன்றது. இதுல ம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி பக்கத்து வீட்ல ஒட்டு கேட்கணும்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருந்தா கேட்கிற மாரி, நம்மளும் இங்க அமைதியா இருந்தா கேட்காதா? கேட்கலாம். ஆனால் அதுல ஒரு ம். பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, அங்க நீங்க கேட்க மட்டும் தான் கத்துக்கிறீங்க. அவன் நீ நாசமா போணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இல்ல உங்க ஹஸ்பண்ட் ம். வந்து ஒரு கள்ள தொடர்புல வச்சுட்டு, உங்கள போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சா யாருக்கு பிரச்சனை? இல்லையா? நமக்கு தான் பிரச்சனை. இருக்கு. ஒரு சிஸ்டர் அதே மாதிரி தான். ஆ ம். அவங்க கணவன் வந்து ஒரு கள்ள தொடர்புல இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே அது தொடருது. இவங்க ஒரு நாள் எதேர்ச்சியா ஃபோன பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பிரிச்சுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிச்சதுக்கு அப்புறமா அவங்க பேசிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அது என்னைக்கோ ஒரு நாள் எடுத்து பார்த்திருக்கிறாங்க. பார்த்தா, "ஏன் இன்னும் அவள உயிரோட வச்சிருக்கிறீங்கன்னு?" அந்த பொண்ணு கேக்குதாம். தூக்கி வாரி அச்சச்சோ! போட்டுச்சா, "ஐயய்யோ! என்ன விஷம் வச்சு ம். கொன்னுடுவாங்களோன்னு இப்ப பயமா இருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது ம். எண்ணம் தானே. அது வந்துருச்சுன்னா ஆமா. ஒருத்தன கொல்றதுக்கு சமம் அது. அதுக்கு ம். தான் மைண்ட காலியா வச்சில்லாம சக்திசாலியாகி இந்த உலகத்தை விட்டே புத்தியினால பறந்து போயி, பரவால்ல. சக்திய குடுக்கிறது தான் அதுக்காகவே வாழறோம். அப்ப எல்லைக்குட்பட்ட அனைத்தையும் இழக்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி புத்தியினால இழந்துட்டோம். அப்ப என்னிது எதுவுமே கிடையாது. இப்ப இந்த பாசிட்டிவ் எண்ணம் மற்றவர்கள் அதுவும் நீங்க என்ன அப்படியே போய் என்ன பிரச்சனை? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த நேரம் எந்த மனநிலையில இருக்கிறாங்க? அதற்கான சக்தியில நிரப்பணும். அந்த சக்தியின் சொரூபமாக நான் மாறணும். இதற்காக கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பாசிட்டிவ் விஷயத்தையே போட்டுட்டு இருக்கும் பொழுது, மைண்டுக்குள்ள இத சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். சொர்க்கத்துல இருந்தேன். காமம், கோபத்துல விழுந்து அனைத்தையும் இழந்துட்டேன். காரணம் உடம்பு நெனச்சுது. இப்ப மீண்டும் நான் ஒளியாக மட்டுமே இருக்கிறேன். என் அப்பாவும் ஒளியாகவே இருக்கிறார். இப்படிங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாம அப்படி ஸ்டக் ஆகும். அது ம். மத்தவங்களுடைய எண்ணம் வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப அதையும் ம். மீறி அததான் சுதர்ஷன சக்கரம்ன்ட்டு பிரம்மகுமாரிகள் சொல்றது. ஸோ அப்ப நீங்க இன்னும் வேகமா சுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்திட முடியும். அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுடைய மைண்ட் ஸ்டக் ஆயிடும். அவங்களுடைய எண்ணம் அங்க ஓகே. நின்னுடும். ஸோ இது சூக்ஷ்மமா இது நடந்துட்டு இருக்குது.
ஆனா இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களோட இது நம்மளது தடுத்து நிறுத்திடுது வேகமா. ஏன்னா அவங்க ரொம்ப வேகமா காமமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பாசிட்டிவான விஷயங்கள கிரியேட் பண்றது பயிற்சி இல்லல்ல இவ்வளோ நாளா. பயிற்சி. ஸோ இப்ப இந்த பயிற்சி பண்ண அது சாத்தியம். ஸோ இதுல 2 விஷயம் பண்ணணும். இது வந்து மற்றவர்களுக்கு பண்றது. இது இல்லாமல் நமக்கே ஒரு பிரச்சனை வருது. அப்பா, அம்மா இறக்குறாங்க, நம்பிக்கை துரோகம் இந்த மாரிலாம் வருதுன்னும்போது, டக்குன்னு உங்களுடைய புத்தி வந்து கீழ வந்துடும். உடலுணர்வுக்கு வந்துடும். அப்படி வராம இருக்கணும்னா, கடவுள் சொல்றாரு, டக்குன்னு பிரேக் போடணும். வண்டி போய்க்கிட்டு இருக்குது. இப்ப எங்க போகுதுன்னா, ஒரு வண்டிய இடிக்கிற வேகத்துக்கு போகுது. அந்த கோபம் இல்லையா? ஒருத்தன கொலை பண்ணணும் அந்த மாதிரி போகுது. அல்லது ஏதோ ஒரு நெகட்டிவ் எண்ணம். வேகமா போகுது. இப்ப உடனடியா அத நிறுத்தணும். 1 செகண்ட்ல நிறுத்தணும்ன்றேன். நிறுத்துனா போதாது. ஏன்னா நிறுத்தினாலும் அதுல என்ன எண்ணம் ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. டக்குன்ட்டு அப்படி திரும்பி யூ டர்ன் போட்டு இறைவனின் பக்கம் அது போகணும். ரிவர்ஸ்ல இப்ப போகுது. அத நிறுத்திட்டு மறுபடியும் இறைவன் பக்கம் போகணும். அதான் கடவுள் என்ன சொல்றார், பிரேக்க போட்டு அப்படி ஸ்டீயரிங் வீல திருப்பணும் நீங்கன்ற. அதுக்கு உங்களுடைய மனதில் எண்ணிதுன்ற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாதுன்றார். அதுக்காக தான் பற்ற விட சொல்றது. இப்ப ஜெனரலா பற்ற விடுங்கன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதனால என்ன லாபம்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்மையும் நாம பாதுகாத்துக்கிறோம். இந்த ஞானத்தை எடுக்காம உலகியல் கவர்ச்சியிலேயே மயங்கி அடி வாங்கும்போது மட்டும் துடிக்கிறாங்கல்ல, அவங்களை காப்பாத்துறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்துறோம். அவங்க நம்மளுடைய பக்தர்களாக வருவாங்க. ஸோ அந்த கடைசி நேரத்துல காட்சியெல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய காட்சியெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்பதான் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. So அது இன்னும் நிறைய விஷயம். அது பிரம்மகுமாரிகள் மூலமாக அந்த ஞானம் முரளியை தினம் தினம் படிக்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு டெலிபதி சாத்தியமா அப்படின்னா, சாத்தியம் மட்டும் இல்ல, அவசியமும் கூட. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் இருக்காது, போன் இருக்காது. ஸோ இங்க இருந்துகிட்டு எண்ணத்தினால் மட்டுமே சுத்தி அங்கங்க குட்டி குட்டி தீவுல மாத்திக்குவீங்க. இப்ப என்ன பண்ண முடியும் உங்களால? அதாவது ஒரு ஒரு நிஜ நம்ம குழுல இருக்கிற ஒரு சகோதரி, அவங்க வந்து டூர் போறாங்க. காலேஜ் படிக்கும்போது. அவங்களுக்கு அவங்க அப்பானா ரொம்ப உயிர். திடீர்னு அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்குது. அவங்க அப்பா இறந்து கிடக்குற மாதிரி. அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. ஊரை விட்டு எம்மாந்தூரம் போயிட்டாங்க. ஒரு 500, 600 கிலோமீட்டர் போயிட்டாங்க. போன அப்புறம் இல்ல ஏதோ ஆயிடுச்சு வாங்க வாங்க. என்னம்மா இப்படி இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த காலத்துல வந்து போன் எல்லாம் கிடையாது இல்லையா? அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்க அந்த ஸ்டேஜ், போன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இல்ல போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு, சரி இந்த பொண்ணு ரொம்ப அடம் பிடிக்குது, அப்படியே வாந்தியா எடுக்கிறாங்க, அப்படியே மயக்கம் வருது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்னன்னு தெரியலன்ட்டு எல்லாரும் சரி உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்துடுறாங்க. ஆனா எல்லாருக்கும் கடுப்பா தான் இருந்திருக்கும். போனா அவங்க அப்பா இறந்து கிடக்குறாரு. இவங்களுக்கு ஷாக்கு, எப்படிடா இதுன்ட்டு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இது நடக்குது ஆக்சுவலா. பட் ஆனா இது எல்லாராலையுமே அடைய முடியும். ஆனா இப்ப இப்ப என்னன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்களுக்கு நன்மை கிடையாது. பயம் தான் அதிகமாகுது. அதுக்கு தான் இந்த பாசிட்டிவ் எண்ணத்தை மட்டும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதா இங்க தாட்லெஸ் ஸ்டேஜ். ஸோ அப்ப பாசிட்டிவ் எண்ணமே போட்டுட்டு இருக்கும்போது, நெகட்டிவா ஒரு விஷயம் வரும்போது, அந்த பாசிட்டிவ்னால வர்ற ஆனந்தம் குறையும். அல்லது கட் ஆகும். இன்னும் அது ஃபோர்ஸா வந்துச்சுன்னா, ஏதோ உங்களுக்கே துக்கம் வர்ற மாதிரி, இன்னும் கேட்டா பயம் வர்ற மாதிரிலாம் இருக்கும். அது நீங்க பலகீனமா இருந்தா. இல்லாட்டினா தெரியாது. ஏன்னா ஒரு சிலர் பேசினாலே அந்த கோபம் வந்து நம்ம நிறைய ஸ்கூல்ல எல்லாம் நடுங்குவாங்களே குழந்தைங்க. இல்லையா? அது உட்கார்ந்து வீட்ல சண்டை போட்டு வந்து இங்க வந்துட்டு காட்டிட்டு இருப்பாங்க. பாவம் குழந்தைங்க எல்லாம் நடுங்குவாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து பரிசுத்தமா இருக்கனால டக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஆனா இதுல என்னன்னா, குழந்தைங்களுக்கு கூட அது பெருசா தெரியாது. ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாது. எப்ப தெரியும்னா, அந்த பயமே எப்ப தெரியுமா வரும்? காமத்துல விழ ஆரம்பிக்கிறாங்கல்ல, புத்தினாலயாச்சும். அந்த ஒரு 10th அந்த மாரி டைம்ல தான் பயம் அதிகமா இருக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க முன்னாடி முட்டி போட சொன்னா, அதெல்லாம் ஜாலியா முட்டி போட்டுருவாங்க. ஆனா, எப்ப அந்த ஒரு எதிர்ப்பால் ஈர்ப்பெல்லாம் வருதோ, அப்ப ஆத்ம சக்தி இழக்குது இல்லையா? அப்பதான் அந்த பயம், கோபம், அவமானம் எல்லாமே அதிகமாகும். தற்கொலை எல்லாம் கூட பண்ணிக்குவாங்க. இதோ இப்ப கூட யாரோ ஒரு பொண்ணு 2 வருஷம் முன்னாடி வாத்தியார் திட்டிட்டாங்கன்ட்டு அப்படியே மாடியில இருந்து அப்படியே குதிச்சு இறந்தாங்க. காரணம் என்னன்னா, அப்ப அப்ப ஆத்ம பலமா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானது பாருங்க. உடல் பலம் பெரிய விஷயம் கிடையாது. எப்படியும் இருக்கிறத தான் சாப்பிட்டாகணும். அது கம்மியா தான் இருக்கும்.
ஆனா ஆத்ம பலம் ரொம்ப முக்கியமானது இன்றைய உலகத்துக்கு. இன்னும் போக போக உலகம் ரொம்ப மோசமாக போகுது. நம்பிக்கை துரோகம்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். அப்பாவை நம்ப முடியாது, அம்மாவை நம்ப முடியாது, கணவனை நம்ப முடியாது, கணவன் மனைவியை இப்பயே நம்ப முடியாது. இன்னும் போக போக குழந்தையை நம்ப முடியாது, எந்த உறவுமே நம்ப முடியாத ஒரு நிலை வந்துரும். ஆ, எதையும் தாங்கிக்கூடிய சக்தி வேணும்னா, சக்தி இறைவனை வேணும். மட்டுமே நீங்க கணவனாக, குழந்தையாக, அப்பா அம்மாவாக அப்படி நீங்க நினைக்கும்போது, அவரே மார்க்கண்டேயன் உலகம் அழியும்போது சாரி அவருடைய மரணத்தின் போது லிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறார் இல்லையா? லிங்கத்த அது கண்டுபிடி உண்மையிலே இறைவனை புத்தியினால புடிச்சுக்கிட்டு இருக்கிறது. உடம்புன்றதே மறந்துடுறது. நான் வெறும் ஆத்மா, அப்பா நம்ம வந்து அப்பா ஹிந்தியில பாபான்னு சொல்லுவோம். சிவனைத்தான் ம். பாபான்னு சொல்றோம். சீரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா எல்லாம் கிடையாது. ஸோ அப்ப பாபா, பாபா, பாபான்ட்டு அவரையே அப்படியே நான் கீழயே போக விரும்பல. ஐய்யய்யோ! உலகம் மோசமா இருக்குது. அப்படி புடிக்கணும். அப்படி புடிக்கலன்னா, அந்த மாரி மோசமான நிலை வந்தப்புறம் வேற வழி இல்லாம போய் புடிப்பீங்க. இப்பயே புடிச்சுக்கிட்டா அந்த மாரி ம். நிலையில நீங்க ஆட மாட்டீங்க. ம். இல்லாட்டினா அடி உதையெல்லாம் வாங்கிட்டு போய் புடிப்பீங்க. அப்ப என்னன்னா பதவி வேற குறையும். ஸோ இதுதான் டெலிபதி அப்படிங்கிறது உண்மை, நடக்கும். ஆனால் அது மட்டும் பத்தாது. உங்களுடைய ஆத்ம பலமாகவும் இருக்கணும். ஏன்னா ஒரு விவேக் படம் காமெடியில வருமே. அடுத்தவங்க மனசுல இருக்கிறத ஆ. நினைக்கணுன்ட்டு, ஐயோ! இவ்வளோ கேவலமா நினைக்கிறானுங்க. உலக அந்த மாரி தான் இருக்கும் எல்லாருடைய மனசும் இப்ப. ம். அப்ப அத சரி பண்றதா ம். இப்ப நம்ம வந்து அதுக்குள்ள போய் என்ன நினைக்கிறான்னு யோசிக்கக் கூடாது. ஏதோ தப்பா நினைக்கிறான், டக்குனு தூய்மையின் சொரூபமாகு. டக்குனு நாம அப்படியே மறந்துடணும் அந்த விஷயத்தையே. அந்த ம். ம். மாரி மாத்தணும். இந்த மாரி சக்தியின் மூலமாக ரேப்ப கூட உங்களால தடுக்க முடியும் கடைசியில. சோ அந்த நிலை ம். ஏன்னா கடைசியில அந்த அளவுக்கு மோசமாக உலகம் மாறும். அந்த நேரத்துல தான் நமக்கும் அந்த சக்தி வரும். சோ இப்ப ம். முயற்சி பண்ண தான் வரும். ஒரு செகண்ட்ல வர்றது கிடையாது இது. பரவால்ல. நம்பிக்கை வச்சு இந்த முயற்சி பாபா பண்றது சொல்றாங்க, தான் நீண்ட நாள் இதுதான் பயிற்சி, நீண்ட முயற்சி நாள் பயிற்சி. தேவை அப்படின்னு. கரெக்ட். இதுதான் அடுத்த 2500 வருடத்துக்கு இயல்பாகவே இந்த குணம் இருக்கும். ம். சோ அதன் மூலம் எல்லோரையும் திருப்திப்படுத்தும். அப்புறம் நரகத்துல வரும்பொழுது கூட கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அது போக ஆரம்பிக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி தங்கச்சி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய ம். அ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். ஓகே தங்கச்சி. பாய். ஓ!